இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உறங்குவதற்கு முன் உன்னதரோடு இந்த வாரத்தின் இறுதி நாள் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் அவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி செபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொரு காருக்கும் மரணத்தை ருசி பார்த்த எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு ஜீவன் சுகம் பெலன் அனைத்தையும் தந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எண்ணி பார்க்க, உம்மை நினைக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம், தெய்வ ஆலோசனை, இப்ப சத்திய ஆவியாகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. ஆவியானவர் சத்தியமாய் ஆகையால் சத்தியமுள்ள தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். புத்தியை எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி. இந்த நாளிலும் உம்மை குறித்த மிகப்பெரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரை நீர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஒரு அரை மணி நேரம் உடைய சமூகத்தில் உம்முடைய வல்லமைகளையும் உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களையும் எங்கள் காண கண்களை திறந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாரம்பரிய பாடல் தான். நம்முடைய வேதத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சத்திய வேதம். நிறைய வேதங்கள் உலகத்தில் இருக்கிறது, ஆனால் சத்திய வேதம் ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான். ஆகவே இந்த சத்திய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு வழி காண்பிக்கக்கூடிய, நம்முடைய பாதைகளுக்கெல்லாம் தீபமாயிருக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சரியாக நிதானித்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, கரைகள் எல்லாவற்றையும் போக்கி நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடிய, நித்தம் விரும்புகின்ற மகிழ்ச்சியும் என் ஆன்மாவை உயிர்ப்பிக்கின்றதுமாயிருக்கின்ற, இரவும் பகலும் அதை தியானிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாத அந்த தேவனுடைய சத்தியம் அடங்கிய ஒரு பாடலை நாம் பாடலாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். உத்தம மார்க்கம். முதல்ல ஒரு 3 சரணம் மட்டும் பாடலாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும், வேத புத்தகம் மேன்மை தரும், இரவும் பகலும் இதயன் தியானம், இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம்
உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையை நொறுக்கிடுமே இதய நினைவை வகையாயிருக்கும் இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உண்மையாகவே நான் பெற்றிருக்கிற அந்த சத்திய வேதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மனிதனை நேசிக்கிறானோ இல்லையோ, இறைவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நான் எதனால் அறிய முடியும்? எனக்கு சம்பாதித்த எனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்க்கும் பொழுது அதைவிட மேலா என்னை குறித்த திட்டங்கள், என்னை குறித்த ஒரு மேனுவல் தத்துவங்கள் எல்லாம் வேதத்தில தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதனால இது சத்தியமா இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் முத்தமிட்டு இதை நான் வாசிக்க, இதை நேசிக்க, இதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக அவசியம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் பழைய பாடல்கள் தான், ஆனால் உணர்ந்து திரும்ப திரும்ப 2 முறை பாடணும். நான் அதிகமா இருக்கிறதுனால ஒரு முறையே நான் பாடி சில வசனங்கள் எல்லாம், சில வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 15:2, யார் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன், உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மனதார சத்தியத்தை பேசு. அப்ப மனதார சத்தியம் எங்க இருக்குதுங்க? சத்தியத்தை அறியாதனால இன்னைக்கு அநியாயத்தினால், அதுக்கு எதிர்மறையான பொய்யைத்தான் நிறைய காரியங்களை இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை தான் அதிகமா அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, இது பொய் உலகம் என்று பொருள். ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் பையுலகத்துல பிறக்கிறான். பையுலகம், அந்த வயிற்றுக்குள்ள, அந்த கருவறைக்குள்ள, தண்ணீருக்குள்ள, அவன் இருட்டான ஒரு உலகத்துக்குள்ள வாழ்றான். அது பையுலகம். இந்த பையுலகம் 10 மாசம்தான், அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது. இருந்தாலும் அங்கிருந்து வெளியேற்றி விடுவாங்க. அப்போ இந்த நிரந்தரமற்ற அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளியை பார்க்கக்கூடிய நிலைக்கு மனிதன் வரும் பொழுது, ஆனால் இது ஒரு பொய்யான ஒரு தகவல்களை, பொய்யான மாயையாய் நிறைந்த அநேக காரியங்களை இந்த உலகம் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. வரும்பொழுதே அழுகிறது போல எல்லா நாளும் அழுதாதான் எதனா கிடைக்குமான்னு அப்படியே நம்பிடுறான் மனுஷன். இது பொய் உலகம், இது ஏமாத்துகிற உலகம், இது நிரந்தரமற்ற உலகம். ஆனால் இந்த உலகத்தை தேவன் நமக்காக படைத்தார். இந்த சத்தியத்தை அறியும் பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் சத்தியவான்களாய் வாழ முடியும். ஆனா நிறைய பேர் சத்தியத்தை கவனிக்கிறது இல்லை, சத்தியத்தை உள்வாங்கிறது இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்வதில்லை. அதனாலதான் கஷ்டப்படுறோம். இந்த வேதம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாது. அப்ப ஒழியாததை நம்ம அறிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள், எத்தனை அழிக்க முடியாத நிலையில நம்ம வாழ முடியும் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒண்ணு பேசுறோம்,
யாராவது ஒருத்தர் குறை சொல்றதும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா சத்தியத்தை பேசுறதே கிடையாது. மனதார சத்தியத்தை பேசுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. யாரை குறித்தும் யாருக்கும் கவலை இல்லை. இனி நம்ம என்ன திரும்ப போற இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்போ சத்தியத்தை நாம் உள்வாங்கி, சத்தியத்தை வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, நீங்க சத்தியத்தை வாங்கி 23 நினைக்கிறேன், பாருங்க அந்த வசனம். நீதிமொழிகள் 23 கரெக்டு தான். 23 இருக்கும். சத்தியத்தை வாங்கு, அது விற்காத. இன்னைக்கு சத்தியத்துக்கு விலை பேசுகிறவர்கள்லாம் இருக்குது. நான் பிரசங்கம் பண்ண எனக்கு இவ்வளோ ரேட்டுங்கெல்லாம் சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல வரல. இன்னைக்கு காசு கொடுத்தா கடவுளை பத்தி பேசுறேன், காசு கொடுத்தா இன்னைக்கு பணத்திற்கு விற்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாம் வாங்க வேண்டும், விலை கொடுத்து வாங்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பல காரியங்களை நாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், வாங்குகிறவர்களாக வேதம் நமக்கு போதிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப சத்தியத்தை வாங்கு, அதை என்ன பண்ணாத, விற்க கூடாது. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொண்டு, சத்தியம் என்றால் என்ன, சத்தியத்தை குறித்த அந்த டெபினேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை நீங்க அறிய முடியும். ஆண்டவரை பத்தி வேதம் சொல்லுது, அவர் சத்தியபரர். அவரிடத்துல என்ன இல்ல, பொய் கிடையாது. ஆனா மனுஷன் எல்லாமே பொய்யன் என்று வேதம் தெளிவா சொல்லுது. தேவன் ஒருவர் தான் சத்தியபரர். அப்போ சத்தியம் அடைந்த பாடல்களை, சத்தியத்தை குறித்த அறிவு இல்லைன்னா நாம் சங்காரமாவோன்னு வேதம் சொல்லுது. என்னை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, வார்த்தை குறித்த தெளிவு ஒன்றும் புரியல அப்படின்னா, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு இது சரியா விளங்கலை அப்படின்னாலே நாம் இன்னும் சத்தியத்துல இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து எல்லாமே சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ள மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள், தேவனை குறித்து அறியப்படுகிற காரியங்கள் கூட மறைக்கப்பட்டிருந்தது. இதை ஒரு பவுல் மூலமா வெளிப்படுத்துறத நீங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயா 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 20-25 பாருங்க. இல்லையா, 5ஆம் அதிகாரம் 25வது வசனமா 20வது வசனம், 5:20 கரெக்ட். அன்றியும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார், நாலேஜை கொடுத்திருக்கிறார். வாசிங்க. அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்ப சத்தியம், பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ள தேவன். ரோமர் 3:4 சொல்றாரு, அவர் சத்தியபரர். The God is truth. கடவுள் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். அவருடைய உண்மை தன்மையில விட்டு அவர் விலகிறதே கிடையாது. ஆனா தேவன் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. அப்ப இங்க சொல்றாரு, சத்தியம் உள்ளவரை சரியா அறிய முடியல, மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவே நிறைய பேர் ஏத்துக்கலங்க. சொந்த மனதுல வந்து சொந்த மனதில் ஏத்துக்கிறேன். இப்ப நான் சத்தியத்தை சொன்னா நான் எப்படி தெரியுமா வரேன், இந்த உலகத்துல நிறைய பேருக்கு எதிரியா இருக்கிறேன். சத்தியம் என்ன, உண்மை சம்பவங்களை, உண்மையான காரியங்களை அப்படியே உண்மையாய் பேசுவது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுகிறது. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பில்டப் பண்றது, அப்படியே பரிசுத்த மாதிரி நடிக்கிறது, அப்படியே தேவனுக்காக நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. நமக்கே தெரியும் நம்ம நல்லா யோகியமா கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு நடிப்பு பாருங்க, ஒரு நாடக மேடை இந்த உலகம். அதுல ஒரு நடிகர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்கு நடிக்க இல்ல, பொய்யை குறித்து நடிப்பதற்கு சத்தியவான் போல வாழத்தான் பிரயாசப்படுறோமே தவிர உண்மையான சத்தியத்தை அறியணும்னு யாரும் அதிகமா விரும்புறது இல்லை. விரும்புனா நிச்சயமா நீங்க வாழ முடியும். வாழ முடியாத ஒன்னும் இயேசு வந்து இந்த உலகத்துல கத்துக் கொடுக்கல. அவர் வாழ்ந்து காண்பித்தார்.
என்னால முடியும், மனுஷனா வந்தா இதை செய்ய முடியும் அப்படின்றத அவர் மனுஷனா வந்து செய்து காண்பித்தார். அப்போ அவரை பின்பற்றுகிற நாம், அவரை மாதிரியாக கொண்டு இருக்கிற நாம் நிச்சயமாக கிறிஸ்துக்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆகவே சத்தியத்தை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். சத்தியம்னா என்ன? ஒரு பேசிக் நாலேஜ், இந்த சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேணும். இது யார் கொடுத்தது? நிறைய பேருக்கு தெரியாது இருந்ததை இயேசு கிறிஸ்து வந்து சத்தியம் உள்ள தேவன், இவருக்கும் சத்தியன் பேரு. இன்னும் ஆவியானவரை குறித்து சொல்லும் போதும் 1 எபேசியர் 4:18 1 பேதுரு 4:18 பாருங்க. ஒன்னு பேதுரு 4:14 சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அப்படி 14 அதிகாரத்தில் எழுதியிருப்பார். இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அப்படின்னு ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஆவியானவர் சத்தியம் உள்ளவர் ஆகையால் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். ஆவியானவரும் சத்தியம் உள்ளவர், இயேசு கிறிஸ்துவும் சத்தியம் உள்ளவர், பிதாவாகிய தேவனும் சத்தியம் உள்ளவர். அப்ப நம்மெல்லாம் சத்தியத்துக்கு பிறந்த நம்ம எல்லாம் சத்தியவான்களாக இந்த உலகத்துல வாழணும். ஆண்டவரை பத்தி அந்த பிளாத்து அன்னைக்கு கேட்கிறான் ஜட்ஜ்மெண்ட்ல, நீங்க என்ன, நீ ராஜாவா, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்பா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்ப நம்ம எல்லாம் யாரு? சத்தியத்துக்காக சாட்சியா நிக்கணும். எவனா கிறிஸ்தவங்களா இவங்கெல்லாம் வாயை திறந்து ஐயோ இவங்க வந்தாலே ஓடுவாங்க. சிலரை பார்த்து சிலர் ஓடுறாங்க. ஏன்னா சத்தியம் இல்ல. சிலரை பார்த்தா பயம். ஏன்? நம்முடைய நடக்கை, நம்முடைய பாவனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் சிலருக்கு விருப்பம் இல்லை. அப்போ இது புரிந்து கொள்ளுங்க. நம் சத்தியம் எங்க இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து எங்கேயும் போயிட்டு டமரெல்லாம் அடிக்கல. சத்தியத்தின்படி அவர் செய்தார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார். அநேகர் அவரிடத்தில் தேடி வந்தாங்க. பிசினஸ் கூட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு டவாடவான்னு அடிக்க ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரியும், ஒரு விதவை. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்வர்டைஸும் இல்லை. என்னம்மா நீ பிசினஸ் பண்றீங்க, எப்படிமா உன்னை தேடி வர்றாங்க? நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லையா சர்வீஸ், நான் செய்யற சர்வீஸை போய் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கடவுள் அனுப்புவாரியா. அதாங்க உண்மையான நிலை. புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய செயல்கள், நம்மை குறித்த அந்த திட்டங்கள், நாம் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் காணும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சொல்லுவாரு, அற்புதம் செஞ்சுட்டு இதை ஒருவருக்கும் நீங்க போய் சொல்லாதீங்கன்னு. ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு, குருடனுக்கு பார்வை கொடுத்துட்டு நீ போய் சொல்லாதன்னு. அவன் போய் பப்ளிக்கா எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் பாரு. ஏன்னா அந்த மனுஷனை பத்தி நல்லா தெரியும் போல ஆண்டவருக்கு. அதே மாதிரி ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்றதுக்கு பெண்களை ஆண்டவர் நிறைய பயன்படுத்தி இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அது சாதாரணமா சொல்லுவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா டெலிபோன் வந்தது. நமக்கு எல்லாம் டெலிபோன்னா தெரியும், ரிங் அடிச்சோடனே ஓடுவோம். இப்போ ரிங் வந்தா வெளியே ஓடுறோம். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா டெலிபோன் இருக்கும்போது எப்போ ஒரு முறை, ரொம்ப ரேர் ஒரு செய்தியை பகிரணும்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலகிராம் வந்தது. டெலகிராம்னா ஒரு நாள் 4 நாள்ன்றது குயிக்கா கொஞ்சம் போவோம், செய்தி போய் பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலக்ஸ் வந்தது, அப்புறம் டெலகிராம், இப்படி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மாறி போச்சு. உள்டாவா அடுத்த நிமிஷத்துல நேரடியாவே நம்ம இன்னைக்கு பாக்குற அளவுக்குள்ள நாலேஜ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனும் யாருக்குங்க முதல் காட்சி கொடுக்கிறாரு? யாருக்கு அவர் முதல்ல காட்சி கொடுக்கிறாரு? யாருக்கு? மரியாள் பொம்பளைக்கு. ஏன் குத்தாரு சொல்லுங்க? இவகிட்ட ஒண்ணு சொன்னோம்னா இவ என்ன பண்ணுவா? டக்குன்னு பாஸ் பண்ணுவா. ஏன்னா அந்த லேடிஸோட நேச்சரே அதுதான். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுதான் சொல்லுவாங்க டெலகிராம், டெலக்ஸ், டெலிபோனு, டெல் உமன் அப்படின்வாங்க. அது என்னன்னா அவங்களாண்ட டெல் பண்ணோம்னா உமன் உடனே என்ன பண்ணுவாங்க? ஈஸியா கன்வே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையாகவே அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாட்டுவதற்கு தேவன் பயன்படுத்தின அந்த விதங்களை கூட நம்ம அதுல வேதத்துல பாக்குறோம். ஆகவே பல காரியங்களை நாம் வேதத்துல பாக்குறோம். ஆனா தேவனை அறிகிற அறிவு, தேவனை குறித்த அந்த சத்தியத்தை குறித்த திட்டங்கள், இதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சத்தியத்துல நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கேட்கறதே ஒரு ஃபேக்கா இருந்ததுன்னா, பொய்யா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையும் பொய்யா இருக்கும்.
ஏன்னா தெரியாதனால, அறியாதனால என் ஜனங்கள் இந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு நாளும் நான் அந்த அறியாமை குறித்து தேவன் அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சில வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தி, இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி சத்தியத்தை குறித்த காரியங்களை நான் பார்க்கலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய வழியும் நியாயத்தையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சிக்க விரும்பல அப்படின்னா, இந்த சத்தியம் சொல்ற இந்த வேத பகுதியை ஒரு மனுஷனும் அறியல அப்படின்னா அவன் வாழ்க்கையில என்ன நடக்கும் பாரு. ஒரு எச்சரிக்கையான வேத பகுதி இங்கே நான் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் பாருங்க. என் ஜனங்கள் அறியானால் சங்காரம், என் ஜனங்கள் அறியாதனால் சிறைப்பட்ட வாழ்க்கை. இங்க என்ன சொல்றாருன்னா 5:6, நான் பெரியோரிடத்திலே போய் அவர்களோட பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள், அறிய விரும்பல. 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும். அப்ப கடவுளுடைய வழியும் கர்த்தருடைய இது எங்க போய் நம்ம கத்துக்க முடியும்? வேதத்துல தான் இருக்குது. வேதம் சொல்லுது 5:39 யோவான்ல, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. அப்ப இந்த வேத பகுதியை நம்ம சரியா சத்தியத்தை சரியா உள்வாங்கல கத்துக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை பொய்யா தானே இருக்கும். ஒரு மாடல் ஏதோ ஒரு நடிப்பா தானே இருக்கும். அப்ப இங்க சொல்றாரு, தேவனுடைய நியாயத்தையும் வழியையும் அவர்கள் அறியாத இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில என்ன வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா, காட்டிலிருந்து வர சிங்கங்கள் அவர்களை கொல்லும். சிங்கம்னா சிங்கம் நேர காட்டுல இருந்து வர சிங்கத்தை சொல்ல, சிங்கம் மாதிரி பக்கத்து வீட்டுல இருப்பான், எதிர் வீட்டுல இருப்பான், வீட்லயே இருப்பாங்க. நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு எதிரியாவே இருப்பாங்க, கடிக்கிற மாதிரி சிங்கம் மாதிரியே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா வனாந்திரத்துள்ள ஓநாய்கள் அவர்களை பீரும். என்னது? கர்த்தருடைய வழியும் கர்த்தருடைய நியாயத்தையும் ஒரு மனுஷன் அறியாமற் போனால் அவன் வாழ்க்கை எப்படி சின்னாமனமாய் போகும் என்பது இங்கே எச்சரிக்கிறதை பாருங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு. சிவிங்கி அவர்கள் பட்டணங்கள் மேல் நோக்கமாயிருக்கும், புறப்படுவான் என்று பீறி போடுவான், பிறப்படும். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. உங்கள் சீர்கேடுகள் அதிகரிக்கும் என்று இங்கே சொல்லுகிற என்ன, அவரை குறித்த வழி அவருடைய நியாயத்தையும் அறியலன்னா அப்ப சத்தியத்தை நம்ம அறியணும் இல்லையா? இந்த ஒரு உணர்வு நமக்கு இன்னைக்கு வருதுன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. சத்தியத்தை தேடு, சத்தியத்தை விலை கொடுத்து வாங்கு. எவ்வளவு நேரமானாலும் சத்தியத்தை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன எவ்வளவு செலவு பண்றோம்ல. என்ன புக்ஸ் வேணாலும் என்னென்ன நம்ம வாங்கி தரோம். உலக ஞானம் இதான். அது கடவுளை பத்தி அறிவே கிடையாது. ஆனா தேவ நாலேஜை பத்திய விஷயங்கள்ல வேதத்தை நிறைய பேர் சத்தியத்துக்காக வாழ்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள்ல ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. ஆனா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இன்னைக்கு எந்த வீடுங்க இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கான செலவு பண்ணி என் பிள்ளைய சத்தியவானா வளர்த்துருக்கிறேன். ரேரு. ஏன்னா விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு அது மாதிரி தாகம் இல்லை. குறை சொல்றேன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நாம எந்த ஒண்ணு நம்மை குறித்த உணர்வு நமக்கே தெரியும். அப்ப சத்தியத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம். அதனாலதான் சத்திய வேதம் என்னென்ன வேல்யூ உள்ளதுன்னு இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்தோம். அப்போ அர்த்தமுள்ள இந்த பாடல்களை நாம் திரும்ப திரும்ப பாடி நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாக்களை நம்மை மீட்கக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்முடைய கரையில் இல்லாமல் விலை மதிக்க முடியாத, விலையேற பெற்ற, அழிக்க முடியாத அந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறியும் பொழுது உண்மையிலே உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். சத்தியம் எங்க இல்லையோ அங்க சாத்தானின் தந்திரம் இல்லாம செயல்படுங்க. இதுல மாற்றமே கிடையாது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க சாத்தானின் தந்திரங்கள் ஈஸியா நிறைவேறிடும். ஏன்னா சத்தியம் இல்லாத இடத்துல அங்க யார் தான் இருப்பா? சத்தியம் இல்லாத பொய்யன் தான் இருப்பான். 8:44 அங்க சொல்றாரு யோவான்ல, அவன் தன் சொந்தத்துல எடுத்து பேசுவான். ஒரு விஷயத்தை பத்தி கேட்டா தெரியலன்னா கூட பரவாயில்ல, சொந்தமா எடுத்து ரீல் விடுவாங்க நிறைய. இது பிசாசின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நிலை. இன்னும் ஒரே ஒரு எச்சரிப்பான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, சத்தியத்தை இன்னைக்கு நிறைய பேர் பொய்யா மாற்றுறதுனால அவன் வாழ்க்கையில அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர் 1:25. சத்தியம் அல்லாத பொய்யான வாழ்க்கைனா என்னன்றது இதுல பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ண பொய்யா மாத்திர என்னையா சொல்ற, எப்படியா மாத்துறது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் அதே வசனத்துல இருக்குது.
சிருஷ்டிக்கப்பட்ட தேவனை விட்டுறது, சிருஷ்டியே தொழுது சேவிக்கிறது. ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ இல்லையங்க, வசனத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ இல்லையங்க, ஆனா இது சொல்றவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க, நல்லா பண்றாங்க. பண்றது தப்பு கிடையாதுங்க. சத்தியத்தை முதலாவது சிருஷ்டிகரை, நிறைய பேர் அப்படிதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இந்த உலகத்துல எதுக்கு கொடுத்தாலுமே நீங்க பொய்யான மாயையில வாழ்றீங்க, சத்தியத்துக்கு விரோதமா நீங்க வாழ்றீங்க என்பதை இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. சத்தியத்தை பொய்யா எப்படி மாத்துறது? அவரை விட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விட்டுட்டு வேற எதுக்கு நீங்க கனத்தை கொடுத்தாலும், அதுதான் சிருஷ்டிகரை தொழுது செவியாமல். படைத்தவரை விட்டுறது, படைத்த பொருட்கள் எல்லாம் வணங்குறது. ஒரு மரத்தை, ஒரு மிருகத்தை, ஒரு இப்ப இதெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அப்போ படைத்தவரை விட்டு படைத்த படைப்புகளை நாம் கனம் கொடுக்கும் பொழுது, அல்லது ஒரு மனிதனை முக்கியப்படுத்தும் போதோ, அல்லது ஒரு காரியங்கள், இது தேவனை கடுமையா பழைய உடன்படிக்கையிலும் அவருக்கு விரும்பாத ஒன்று, அது வெறுக்கிறேன், அது பெரிய தண்டனை எல்லாம் 10 கட்டளை 2 கட்டளை கொடுத்துருப்பாரு. என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், நான் ஒரே தேவன், என்னை மகிமை வேற கொடுக்காதீங்கன்னு. அப்போ இந்த நிலையெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை இன்னைக்கு நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். அதனாலதான் 1:18-19 சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எந்த அவபக்திக்கும் விரோதமாய் தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளி. என்ன தெய்வ கோபம்? அவரே தேவனே அதை வெளிப்படுத்த சித்தமானார். அவரை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் மூலமாய் இன்றைக்கு சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை, சத்தியமுள்ள வேத பகுதியை, தேவ சத்தியம்னு ஒண்ணு இருக்குதுங்க, இன்னும் உலக சத்தியம்னு ஒன்று இருக்குது. உலகம் ஒண்ணு சொல்லும், வேதம் ஒண்ணு சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா எதை நம்ம கீழ்படுகிறது? ஏன் அவங்க சொல்றது உண்மையா தானே இருக்குது, இதுவும் உண்மையா தானே இருக்குதுன்னா, முதல்ல நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகம் ஒரு உண்மையை சொல்லுது, உண்மையாதான் இருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியம் மாறாது, உண்மை மாறலாம். ஆகவே இன்னைக்கு உண்மை என்று நாம் இந்த உலகத்தை பொய்யாய் நம்பி, பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை நாம் போக்கடிக்காமல், கிருபையும் சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் பாவத்தை நீங்கள் செய்கின்ற காரியங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. சத்தியத்தை அறிவோம், சாதனையாளர்களாக வாழ்வோம். ஜெபிக்கலாம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமா இருக்கிற நல்ல பிதாவே, பரமன் வேதம் எங்களது செல்வம், பரவசம் நிதம் எங்களுக்கு அருளும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பாடலின் வரிகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில அநேக மாற்றங்கள், இன்றைக்கு ஒரு உணர்வை எங்களுக்கு தந்தீர். சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு, சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பில் நாங்கள் முதலாவது பேசிக் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, எங்கள் வாழ்க்கையில சத்தியத்தினால் எங்களை ஜனிப்பித்து, எங்களை உன்னதமான நிலையில எங்களை அழைத்த தேவன் நீர். ஆண்டவருடைய வார்த்தையினாலே எங்களை உருவாக்கி, ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையால் எங்களை ஆண்டவரை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற நல்ல ஆண்டவர் நீர். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என்னால் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இரவில் படுத்துறங்கினாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு ஆண்டவரே, திருப்பறவை கூட்டத்தில் நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை, சிருஷ்டிகரை நாங்கள் தொழுது சேவிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உண்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க, உமக்கு நன்றி சொல்ல, உண்மை நினைத்து பார்க்க, உங்களுடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பொழுதையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிங்க, வாழ்விலை மாற்றுங்க.